தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். திருச்சி அமைச்சர் KN நேரு வீட்டை முற்றுகையிடுவோம். திருச்சி மாநகராட்சி விரிவாக்கத்திற்காக மணிகண்டம், அந்தநல்லூர், திருவரம்பூர் ஒன்றியங்களில் உள்ள 27 ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல ஊராட்சிகளை சார்ந்த பொதுமக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மணிகண்டம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதவத்தூர் ஊராட்சியில் சுதந்திர தினமான தங்கள் வீடுகளில் மற்றும் கடைகளில் கருப்பு கொடி கட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். அதவத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அதவத்தூர், பள்ளக்காடு, சுண்ணாம்புக்காரன்பட்டி, கொய்யாத்தோப்பு ஆகிய கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சுதந்திர தினமான இன்று அகவத்தூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெறவிருந்த கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தும் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டும் போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து ஏற்கனவே சோமரசம்பேட்டை இன்ஸ்பெக்டர் முகமது ஜாஃபர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருடன் கூடுதல் போலீசார் வரவேற்கப்பட்டனர். மேலும் அங்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அண்ணாதுரை, தேவநேசன், சோமரசம்பேட்டை வருவாய் ஆய்வாளர் பிரேம்குமார், அதவத்தூர் கிராம நிர்வாக அலுவலர் உமா மகேஸ்வரி, சோமரசம்பேட்டை இன்ஸ்பெக்டர் முகமது ஜாஃபர் ஆகியோர் போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜனனி. எங்கள் இதை சேர்க்கலன்னு சொல்லியிருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவரும் திட்ட இயக்குனரும் வந்து வாக்குறுதி கொடுக்கட்டும். இதெல்லாம் நாங்கள் பொழுதுபோக்காக பேசிக்கிட்டு இருக்கல. மந்திரிக்கு எங்கெங்கே சொத்து இருக்கோ அங்கேயே திட்டம் போட்டு இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. போக்குவரத்து நெரிசலில் நாங்கள் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் அதில் எங்களுடைய போராட்டம் தொடரும். அடுத்தது சட்டமன்ற உறுப்பினர் வீட்டை முற்றுகையிடுவோம். மாநகராட்சி அமைச்சர் KN நேரு வீட்டை முற்றுகையிடுவோம். இது வார்த்தைக்காக வேண்டி இல்லை, வார்த்தை ஜாலம் இல்லை. இப்போ காலையிலேருந்து நான் இன்னும் சாப்பிடல. ஏன்னா உண்ணாவிரதம் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது தாய்க்குளம் விடலாம் அன்றைக்கி அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கஷ்டப்படுத்தினதை கண்டு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. காந்தி அறவழியில் இன்றைக்கி 78வது சுதந்திர தினம். காந்தி கண்ட கிராம ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த காந்திய வழியில் போராடி இந்த நாட்டை சுதந்திரம் பெற்ற 78வது சுதந்திர தினத்தில் இந்த கிராம சபை கூட்டம் நாங்கள் ஏற்கனவே போட்டு கொடுத்த கிராம சபையில் தீர்மானம் 23/9/2021 போட்ட தீர்மானத்தின்படி நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்கிறோன்னு எழுத்துப்பூர்வமாக மாவட்ட ஆட்சியரும் திட்ட இயக்குனரும் கொடுத்தால் ஒழிய நான் இந்த உண்ணாவிரதத்தை கைவிட போகிறதில்ல. மக்கள் காத்திருப்பு போராட்டத்தை கைவிட போகிறதில்ல.